ஆசிரியர்களுக்கு வணக்கம். 6th சோஷியல் டேர்ம் 2ல ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக் இது மூணுமே பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுங்கள். அஸ் யூஷுவல் கொஷின் சொல்லும்போது ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணிவிட்டு வாங்க. 47 கொஷினுக்கும் ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணுங்கள். நம்ம ஃபைனலாக ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பாதி படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி முன்னமுமே 6th படிச்சிருப்பீங்க. அவங்களுமே இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எந்த லெவலில் எவ்வளோ உங்களுக்கு மெமரி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதாகவும் இது இருக்கும். சரிங்களா? இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூற்று காரணம் பார்க்க போகிறோம். கூற்று: மனிதனின் தலையீடின்றி இயற்கையாக கிடைக்கும் பொருட்கள் இயற்கை வளங்கள் எனப்படும். காரணம்: காற்று, நீர், மண் மற்றும் தாதுக்கள் ஆகியவை இயற்கை வளங்களுக்கு உதாரணமாகும். செகண்ட் கொஸ்டின். கூற்று: சூரிய ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க வளமாக கருதப்படுகிறது. பயன்பாட்டிற்கு பிறகு இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மீளுருவாக்கம் செய்யக்கூடிய வளங்கள் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் ஆகும். தேர்டு மேட்சிட்டு: இயற்கை வளம் சர்க்கரை ஆலை. இரண்டாம் நிலை செயல்பாடு ஆம்பர் கிரீஸ். மூன்றாம் நிலை செயல்பாடு காடுகள். பன்னாட்டு வளம் வங்கி சேவை. ஃபோர்த்து: கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது முதல்நிலை செயல்பாட்டிற்கு சான்றல்ல? மீன்பிடித்தல், கால்நடை வளர்த்தல், நெசவு தொழில், சுரங்க தொழில். ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான முக்கிய காரணிகள் எவை? அளவும் எடையும், காலமும் தொழில்நுட்பமும், இடமும் சூழ்நிலையும், தேவையும் விலையும். புதுப்பிக்க இயலாத வளத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது? காற்று ஆற்றல், நீர் ஆற்றல், நிலக்கரி, சூரிய ஆற்றல். வெப்பமண்டல கடல் பகுதிகளில் காணப்படும் மரபுசாரா ஆற்றல் வளம் எது? அலை ஆற்றல், கடல் வெப்ப ஆற்றல், காற்றாற்றல், உயிரி ஆற்றல். மனித வளம் என்று எதனை குறிப்பிடுகின்றோம்? மனிதர்களின் மக்கள் தொகை எண்ணிக்கையை மட்டும். கல்வி, அறிவு, உடல் நலம் மற்றும் திறன் கொண்ட மனித குழுக்கள். தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மட்டும். அரசாங்க ஊழியர்கள். கொஷின் பார்த்துக்கோங்க. மனித வளம் என்று எதனை குறிப்பிடுகின்றோம்? நெக்ஸ்ட்: இயற்கையிலிருந்து பொருட்களை சேகரிக்கும் செயல்பாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முதல் நிலை செயல்பாடுகள், இரண்டாம் நிலை செயல்பாடுகள், மூன்றாம் நிலை செயல்பாடுகள், நான்காம் நிலை செயல்பாடுகள். வளங்களை சரியாக பயன்படுத்தி எதிர்கால தலைமுறையினருக்கும் விட்டு வைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளங்களை பெருக்குதல், வள திட்டமிடல், வள பாதுகாப்பு, வளங்களின் நீடித்த நிலையான வளர்ச்சி. வள பயன்பாடு. ஆம்பர் கிரீஸ் எந்த தொழிலில் வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது? மருத்துவத்துறை, அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு, உணவு பதப்படுத்துதல், துணி உற்பத்தி. உலகளாவிய வளம் எனப்படுவது எது? குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் காணப்படும் வளம், அனைத்து இடங்களிலும் பரந்து காணப்படும் வளம், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம், இன்னும் கண்டறியப்படாத வளம். மூலப்பொருட்களை பயன்படத்தக்க பொருட்களாக மாற்றுவது எந்த நிலை செயல்பாடு ஆகும்? முதல் நிலை செயல்பாடு, இரண்டாம் நிலை செயல்பாடு, மூன்றாம் நிலை செயல்பாடு, நான்காம் நிலை செயல்பாடு. கூற்று: இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. காரணம்: 1930இல் லாகூரில் கூடிய பூரண சுயராஜ்ய அதாவது முழு சுதந்திர தின நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் குடியரசு நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 15. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு நெகிழும் தன்மையற்ற, முற்றிலும் மாற்ற முடியாத சட்டமாகும். காரணம்: அரசியலமைப்பு சட்டம் உருவானதிலிருந்து இதுவரை அதில் எந்த ஒரு திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை.
16 முக்கிய நாட்கள் வந்து மேட்ச் பண்ணணும். முழு சுதந்திர நாள் பூர்ண சுயராஜ்யம் நவம்பர் 26. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஜனவரி 26, 1930. அரசியலமைப்பு தினம் ஜனவரி 26, 1950. இந்திய குடியரசு நாள் டிசம்பர் 9, 1946. நெக்ஸ்ட் மேட்சிட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் PR அம்பேத்கர். வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு சட்ட ஆலோசகர் ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியவர் PN ராவ். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது? 299, 389, 450, 250. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? மகாத்மா காந்தி, டாக்டர் PR அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 10, 15, 20, 25. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு எவ்வளவு? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள், 3 ஆண்டுகள் 10 மாதங்கள் 12 நாட்கள், 1 ஆண்டு 11 மாதங்கள் 18 நாட்கள், 2 ஆண்டுகள் 5 மாதங்கள் 20 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை இந்தியாவை எவ்வாறு விவரிக்கிறது? மக்களாட்சி நாடென்றும், இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு, கூட்டாட்சி மற்றும் முடியரசு நாடு, சுதந்திர நாடென்று மட்டும். இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை பெறுவதற்கான தகுதியான வயது என்ன? 21, 18, 25, 16. பின்வருவனவற்றுள் எது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் கீழ் வராது? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சொத்துரிமை தற்போது நீக்கப்பட்டுள்ளது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் இருந்தன? 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். 350 உறுப்புகள், 20 பகுதிகள், 6 அட்டவணைகள். 395 உறுப்புகள், 25 பகுதிகள், 10 அட்டவணைகள். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவி வகித்தவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1947 ஆகஸ்ட் 15, 1950 ஜனவரி 26, 1949 நவம்பர் 26, 1946 டிசம்பர் 9. நுகர்வோர் பயன்படுத்தும் காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் முதன்மை தொழில் எது? வேளாண்மை, நெசவு தொழில், வங்கி தொழில், வாகன உற்பத்தி. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, டாக்டர் PR அம்பேத்கர், காமராசர். மூலப்பொருட்களை இயந்திரங்கள் மூலம் பயன்படத்தக்க பொருட்களாக மாற்றுவது எந்த நிலை தொழில் எனப்படும்? முதலாம் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில், நான்காம் நிலை தொழில். பின்வருவனவற்றுள் எது முதலாம் நிலை தொழிலுக்கு சான்றல்ல? கால்நடை வளர்ப்பு,
சுரங்கத் தொழில், சர்க்கரை ஆலை உற்பத்தி, காடுகளிலிருந்து பொருட்களை சேகரித்தல். பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குவது எந்த தொழிலின் முக்கிய அம்சமாகும்? சார்பு தொழில், இரண்டாம் நிலை தொழில், முதலாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில். சேவைத் துறைகள் அல்லாது சார்பு தொழில்கள் என்று அழைக்கப்படும் நிலை எது? முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில்கள், மூன்றாம் நிலை தொழில்கள், உற்பத்தி தொழில்கள். பின் வருவனவற்றுள் எது மூன்றாம் நிலை தொழிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? மீன்பிடித்தல், இரும்பு எஃகு தொழிற்சாலை, தகவல் தொடர்பு மற்றும் வங்கித்துறை, மாவு ஆலை. பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பண்டமாற்று முறை என்பது என்ன? பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்குவது, ஒரு பொருளுக்கு பதிலாக மற்றொரு பொருளை மாற்றிக்கொள்வது, ஆன்லைன் மூலம் பொருட்களை விற்பது, வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வது. நமது தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் உள்ள கிராமங்களில் வாராந்திர சந்தைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன? நகர மையங்களில் மட்டும், கடலோர பகுதிகளில் மட்டும், கிராமங்கள் மற்றும் நகரங்கள் இணையும் சில குறிப்பிட்ட பகுதிகளில், தொழிற்சாலை வளாகங்களில் மட்டும். நுகர்வு பொருட்களுக்கு மிக சரியான எடுத்துக்காட்டு எது? தொழிற்சாலையில் உள்ள பெரிய இயந்திரங்கள், அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் அரிசி, துணிகள், காலணிகள், நிலக்கரி மற்றும் இரும்பு தாதுக்கள், சாலைகள் மற்றும் பாலங்கள். 38th கொஸ்டின். கூற்று: இந்தியாவின் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. காரணம்: இது அமைதியையும் அறவழியையும் நமக்கு உணர்த்துகிறது. கொஸ்டின் நம்பர் 39. தேசிய சின்னங்கள் எந்த இயர் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு மேட்ச் பண்ணணும். ஆலமரம் 1973, மயில் 2010, புலி 1950, யானை 1963. நெக்ஸ்ட், சின்னங்களோட சிறப்புகளை மேட்ச் பண்ணணும். கங்கை ஆறு இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு. லாக்டோபேசிலஸ் இந்தியாவின் நீளமான ஆறு. ஆற்று ஒதிலம் டால்ஃபின் தோழமை பாக்டீரியா. யானை அருகி வரும் உயிரினம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்காலி வெங்கையா, ரவீந்திரநாத் தாகூர், பங்கிம் சந்திர சட்டர்ஜி, திருப்பூர் குமரன். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் எது? செங்கல்பட்டு, குடியாத்தம், காஞ்சிபுரம், திருப்பூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு எவ்வளவு? 50 வினாடிகள், 52 வினாடிகள், 60 வினாடிகள், 48 வினாடிகள். தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ரவீந்திரநாத் தாகூர், பாரதியார், சுபாஷ் சந்திரபோஸ். திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? தேசிய கொடியை முதலில் நெய்ததால், ஆங்கிலேயரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகும் போது தேசிய கொடியை கீழே விழாமல் பிடித்திருந்ததால், தேசிய கொடியை வடிவமைத்ததால், செங்கோட்டையில் முதலில் கொடியேற்றியதால். நமது தேசிய இலச்சினை நான்முக சிங்கம் எங்குள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சாஞ்சி, சாரநாத், மகாபலிபுரம், டெல்லி. தேசிய இலச்சினையின் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் எவை? சிங்கம், புலி, கரடி, மாடு, யானை, குதிரை, காளை, சிங்கம், மான், மயில், புலி, யானை, குதிரை, பசு, ஆடு, ஒட்டகம். இந்தியாவின் தேசிய கனி எது? பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள்.
இந்தியாவின் தேசிய நாட்காட்டி யாரால் எப்போது பரிந்துரைக்கப்பட்டது? மேக்நாத் சாகா. இயரும் பார்த்துக்கோங்க. சி.வி. ராமன், ஜவஹர்லால் நேரு, ராதாகிருஷ்ணன். தேசிய கொடியின் நீள அகல விகிதங்கள் என்ன? 2:3, 3:2, 1:2, 4:3. இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். கூற்று: மனிதனின் தலையீடு இன்றி இயற்கையாக கிடைக்கும் பொருட்கள் இயற்கை வளங்கள் எனப்படும். காரணம்: காற்று, நீர், மண் மற்றும் தாதுக்கள் ஆகியவை இயற்கை வளங்களுக்கு உதாரணமாகும். இது கூற்று, காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட், சூரிய ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க வளமாக கருதப்படுகிறது. காரணம்: பயன்பாட்டிற்கு பிறகு இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மீளுருவாக்கம் செய்யக்கூடிய வளங்கள் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் ஆகும். இதுவுமே கூற்று, காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட், மேட்சிட்டு. இயற்கை வளம். இயற்கை வளம்னா காடுகள். இ. இரண்டாம் நிலை செயல்பாடு. இரண்டாம் நிலை செயல்பாடு சர்க்கரை ஆலை. நெக்ஸ்ட், மூன்றாம் நிலை செயல்பாடு வங்கி சேவை. பன்னாட்டு வளம் ஆம்பர் கிரீஸ். இந்த ஆம்பர் கிரீஸ்ன்றது என்னன்னு தெரியுதுங்களா? இந்த திமிங்கலத்தோட புணுகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது முதல்நிலை செயல்பாட்டிற்கு சான்றல்ல? நெசவு தொழில். ஏன்னா இது இரண்டாம் நிலை தொழிலில் வரும். ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்காக முக்கிய காரணிகள் எவை? காலமும் தொழில்நுட்பமும். புதுப்பிக்க இயலாத வளத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நிலக்கரி. வெப்பமண்டல கடல் பகுதிகளில் காணப்படும் மரபுசாரா ஆற்றல் வளம் கடல் வெப்ப ஆற்றல். மனித வளம் என்று எதனை குறிப்பிடுகின்றோம்? கல்வி, அறிவு, உடல்நலம் மற்றும் திறன் கொண்ட மனித குழுக்கள். இயற்கையிலிருந்து பொருட்களை சேகரிக்கும் செயல்பாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முதல்நிலை செயல்பாடுகள். வளங்களை சரியாக பயன்படுத்தி எதிர்கால தலைமுறையினருக்கும் விட்டு வைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வள பாதுகாப்பு. வளங்களின் நீடித்த நிலையான வளர்ச்சி. ஆம்பர் கிரீஸ் எந்த தொழிலில் வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது? அழகு சாதன பொருட்களின் தயாரிப்பு. உலகளாவிய வளம் எனப்படுவது அனைத்து இடங்களிலும் பரந்து காணப்படும் வளம். காற்று. மூலப்பொருட்களை பயன்படத்தக்க பொருட்களாக மாற்றுவது எந்த நிலை செயல்பாடு ஆகும்? இரண்டாம் நிலை செயல்பாடு. கூற்று: இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. 1930இல் லாகூரில் கூடிய பூரண சுயராஜ்ய தின நாளை நினைவு கூறும் வகையில் இந்நாள் குடியரசு நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது கூற்று, காரணம் ரெண்டுமே சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு நெகிழும் தன்மையற்ற, முற்றிலும் மாற்ற முடியாத சட்டமாகும். கூற்று, தவறு. அரசியலமைப்பு சட்டம் உருவானதிலிருந்து இதுவரை அதில் எந்த ஒரு திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை. காரணமும் தவறு. இதில் கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் காலம் மற்றும் தேவைக்கு ஏற்ப மாற்றியமைக்கக்கூடியது. அதாவது இது நெகிழ்வுத்தன்மை நிறைய கொண்டது. இது வரைக்கும் பல திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சொத்துரிமையெல்லாம் நீக்கப்பட்டு இந்த 300A வைக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? நிறைய திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ கூற்று, காரணம் ரெண்டுமே தவறு. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. முழு சுதந்திர நாள். முழு சுதந்திர நாள் ஜனவரி 26, 1930. அதாவது பூர்ண சுயராஜ்யம் சொன்னது. சரிங்களா? ஜனவரி 26, 1930. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. இந்திய குடியரசு நாள் ஜனவரி 26, 1950. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு பொறுப்புகளில் இருந்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். நிர்ணய சபையோட தலைவர் ராஜேந்திர பிரசாத். இது ஃபஸ்ட்டு வருவார். நெக்ஸ்ட்டு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட்டு, வரைவு குழுவின் தலைவர் பி.ஆர். அம்பேத்கர். வரைவு குழுவோட தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு சட்ட ஆலோசகர். சட்ட ஆலோசகர் யாருன்னா பி.என். ராவ். தேர்டு. ஃபோர்த் ஒன் என்னென்னா, குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 389. 389. பிரிவினைக்கு பின்னாடி இது 299 குறைக்கப்பட்டது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 389 பேரோட இது ஸ்டார்ட் ஆச்சு.
அதுக்கப்புறம் பிரிவினை வந்தது. அதுக்கப்புறமா 299 குறைஞ்சிது. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். சில இடத்துல 18 நாட்கள்லையும் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை இந்தியாவை எவ்வாறு விவரிக்கிறது? இது நிறைய டைம் கேட்ட கொஷின் தான். இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு நாடு. இந்திய குடிமக்கள் ஒவ்வொருக்கும் வாக்குரிமை 18 வயது. பின் வருவனவற்றுள் எது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமை கீழ் வராது? எது வராதுன்னா சொத்துரிமை. ஏன்னா சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. இப்போ சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு இப்போ அது சாதாரண சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், பகுதிகள், அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னா 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவி வகித்தவர், ஃபர்ஸ்ட் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது? 1949 நவம்பர் 26. இதனால தான் இந்த நாளை தேசிய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். நெக்ஸ்ட், நுகர்வோர் பயன்படுத்தும் காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் போன்றவை உற்பத்தி செய்யும் முதன்மை தொழில் எது? வேளாண்மை. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தி. ஆப்ஷன் பி, மகாத்மா காந்தி. மூலப்பொருட்களை இயந்திரங்கள் மூலம் பயன்படுத்தக்க பொருளாக மாற்றுவது எந்த நிலை தொழில்? 2ஆம் நிலை தொழில். அதாவது தொழிற்சாலைகள்லாம் இதில் தான் வரும். பின் வருவனவற்றுள் எது 1ஆம் நிலை தொழிலுக்கு சான்று அல்ல? சர்க்கரை ஆலை உற்பத்தி. பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குவது எந்த தொழிலின் முக்கிய அம்சமாகும்? 1ஆம் நிலை தொழில். சேவை துறைகள் அல்லது சார்பு தொழில்கள் என்று அழைக்கப்படும் நிலை 3ஆம் நிலை தொழில்கள். பின் வருவனவற்றுள் எது 3ஆம் நிலை தொழிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்? தகவல் தொடர்பு மற்றும் வங்கித்துறை. பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பண்டமாற்று முறை என்பது என்ன? முன்ன பயன்படுத்தினாங்கல்ல பண்டமாற்று முறை, ஒரு பொருளுக்கு பதிலாக மற்றொரு பொருளை மாற்றிக்கொள்வது. நமது தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளில் உள்ள கிராமங்களில் வாராந்திர சந்தைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன? கிராமங்கள் மற்றும் நகரங்கள் இணையும் சில குறிப்பிட்ட பகுதிகளில், அதாவது கிராமப்புற சந்தைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. நுகர்வு பொருள்களுக்கு மிக சரியான எடுத்துக்காட்டு எது? அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் அரிசி, துணிகள், காலணிகள் இதெல்லாமே நுகர்வு பொருட்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஆப்ஷன் பி. இந்தியாவின் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. சரி. இது அமைதியையும் அறவழியையும் நமக்கு உணர்த்துகிறது. ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட், பொறுத்துக. ஆலமரம் இயர் நம்ம மேட்ச் பண்ணணும். ஆலமரம்னா 1950. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் மயில் 1963. இது செகண்டு. புலி 1973. இதை நம்ம டீச் பண்ணக்குள்ளே சொல்லியிருப்போம் 10 வருஷம் தான் வித்தியாசம்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக யானை 2010. நெக்ஸ்ட்டு, கங்கை ஆறுனா இந்தியாவின் நீளமான ஆறு. ஃபஸ்ட்டு, லாக்டோபேசிலஸ் தோழமை பாக்டீரியா. செகண்டு, ஆற்று ஓதிலம் டால்ஃபின்ன்றது அருகி வரும் உயிரினம். யானை இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு யாருக்காவது தெரியுங்களா? வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வேலூர் மாவட்டம். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட காரணம் ஆங்கிலேயர்கள் துப்பாக்கி சூட்டிற்கு பலியாகும் போது தேசிய கொடியை கீழே விழாமல் பிடித்திருந்ததால். நமது தேசிய லட்சணை நான்முக சிங்கம் எங்குள்ள அசோக தூணிலிருந்து எடுக்கப்பட்டது? சாரநாத். தேசிய லட்சணையின் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் யானை, குதிரை,
காளை, சிங்கம். ஆப்ஷன் பி. இந்தியாவின் தேசிய கனி எது? மாம்பழம். இந்தியாவின் தேசிய நாட்காட்டி யாரால் எப்போது பரிந்துரைக்கப்பட்டது? மேக்நாத் சாகா 1957. ஆக்சுவலாக இது வந்து மார்ச் 22 நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? பரிந்துரைக்கப்பட்டதை யாருன்னா இவர் வருஷம் 1952. ஆனால் நடைமுறைக்கு வந்தது மார்ச் 22. தேசிய கொடியின் நீல அகல விகிதம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3:2. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் எனக்கு சோஷியலில் நிறையா வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு உத்வேகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் டேர்ம் 3 பார்க்கலாம். கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.